முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரர் எழுதியிருக்காங்க. அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்மளுக்கு என்ன முக்கியம்? இந்த வெயில வலிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. சேலம் மாவட்ட செயலாளர் அவரு. சேலத்து இளம் சிங்கம் தமிழன் பார்த்திபன். சக்தியை வெளிக்க போகும் சாட்டை, சூரிய சக்தியை பறிக்க போகும் சாட்டை, ஊழல் வைத்துள்ளவன் வெற்றி சாட்டை. யார் பெத்த பிள்ளையா இழுத்து வயனா இருக்கானே? பொது அரசு தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. கையில் தொண்ணு போடப்பா. அந்த எருமாடு தண்ணி வைங்கடா, கத்துதுடா. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும்போது சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு. வெயில நிக்கணும், நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? லூசாடா நீ? ஆமா, நீ லூசுன்னு நினைச்சா நான் லூசுடா, லூசுடா, லூசுடா. இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை. இதுல நாங்க வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். உச்சமே இல்ல. பாட்டி, நான் விழுந்தா மண்ல விதையா அழுவேன், எழுந்தா புயல அழுவேன். என்ன புரிஞ்சுதா? வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. தேங்க்யூ, தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வெள்ளி தொழில் செய்கிறபடி, உருக்கிற தொழில் வச்சிருக்கிறபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபடி விஜய் பார்க்குறேன்னு இன்னைக்கு வந்தாப்படி போன இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு இப்படி நடந்துருச்சு, சம்பவம் நடந்துருச்சு. எப்படி இறந்தாருன்னு தெரியல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர், அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவும் கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இதனை வரைக்கும் தெரியல. சொன்னால் தான் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு 20 வருஷமாக எனக்கு ஒரு பழக்கம். அது என்ன ரிப்போர்ட்டுன்னு வந்தால் தான் நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். மாஸ்டர் பிளான். நிறைய பேரு நிறைய கனவு காண்றாங்க, வேலையே செய்ய மாட்டவங்க எல்லாம் நிறைய பேரு. நீங்க போடுற இந்த 1000, 2000, 5000 கணக்கையெல்லாம் மக்கள் வாங்கி அவங்க பணம் உள்ள வச்சுக்கிட்டு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளு இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. துப்பு. து து து.
வந்துட்டாயா வந்துட்டாயா. நான் சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கிரைம் ரேட் எவ்வளவு அதிகரிக்காயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன மாதிரி 4 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் எந்த குழந்தை யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. டெல்லி மாதிரியா சார்? ஒரு 500 பேரை காணாம பெண்கள் டெல்லி மாதிரியா? தலைநகர் டெல்லியில் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இயேசு விநாயகம் அப்படிங்கிறவரை பத்தி இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரை பற்றி பேசினாங்க அப்படிங்கறதுக்காக பெண்கள் விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எப்படி நினைச்சா சரி, அவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். அவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நான் உண்மையாலுமே நான் யார் காலையும் விழுக மாட்டேன். நீங்க அப்படி நான் பிளஸிங் வாங்கின ஒரு நபர் அவர் திருமணம் பண்ணிக்கல. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி மனுஷனா இப்படி இருக்கணும். நாளைக்கு வந்து அரசியல்ல பாஜகவுக்கு நீங்க வரணும்னு யார் ஆசைப்பட்டாலும் இந்த முகத்துக்காக நீங்க வருவீங்க. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. எனக்கு அந்த மனுஷனால பேசும்போது உண்மையாலுமே தாங்கவே இல்லைங்க. உண்மையா அது எப்படி நீங்க நினைச்சாலும் சரி, அவரெல்லாம் அப்படி பேசக்கூடிய மனிதரே கிடையாது. சரி, அப்ப நான் சொல்றேன், ஐயா உங்களை போய் இப்படி பேசுறாங்கன்னு. யாரு உங்களையா? ஏன் கூடயா? ஆஹா அப்படின்னு சிரிச்சுட்டு அவருக்கு ஒரு கல்லங்கப்படம் இல்லாத ஒரு குழந்தை மாதிரிங்க. என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா என்ன போய் ஜனாதிபதினு. நான் வந்து விஜய் ரசிகர், ஆனா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். ரசிகரா தான் இருப்போம் தவிர அவருக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. என்ன காரணம்? ஏன்னா 2011 நாங்க மாட்டுத்தாவணியில ஆட்டோ டிரைவரா இருந்தோம். அப்ப வந்து எங்களால முடிஞ்ச ஒரு நாள் வருமானத்தை 1500 ரூபா கொடுத்தோம். அப்ப இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு அப்ப வந்து எல்லா நடிகர்கள் வந்து லட்சமா கொடுத்தாங்க. அவரு 2011 வெறும் 500 ரூபா கொடுத்தவரு வந்து என்ன செய்ய போறாரு மக்களுக்கு. அதனால விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். எங்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். பிஜேஎஸ் 500, பிஜேஎஸ் 500, பிஜேஎஸ் 500. திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். உச்சமே இல்ல. ரசிகர்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரசிகர் மூலியமா அது நாங்களா பண்றதுங்க. அவருக்கு ரசிகராதுக்கு நாங்க பண்ணிருக்கோம், நிறைய பண்ணிருக்கோம். தாவேகாவோட வேட்பாளர் விருப்பமனு பட்டியல்ல கேட்கப்பட்ட கேள்விதான் இது. அது கொஸ்டினை பாருங்களேன். கழகத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? அணில் எழுதுவானுங்க. மரம் ஏறினேன், பேரிகார்டை தாண்டி குதித்தேன், போஸ்ட் கம்பத்தில் ஏறினேன், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினேன், பப்ளிக் நியூசன்ஸ் செய்தேன், போலீஸ்காரனை கடித்தேன். இதை தாண்டி அவங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மூஞ்சி முகரையும் பாரு, நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. கழக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றீர்களா? கழகம் எந்த போராட்டமும் பண்ணதும் இல்ல, இவனுங்க போராட்டத்துக்கு சிறை சென்றதும் இல்ல. வேணா கரூர்ல 41 பேர் இறந்த வழக்குல எங்க தலைவர் வந்து சிபிஐ கேஸ் அட்டன் பண்றாரு, ஆதவர்ஜனா வந்து கேஸ் அட்டன் பண்றாரு, புசி ஆனந்த் வந்து கேஸ் அட்டன் பண்றாருன்னா சொல்லிக்கலாம். மற்றபடி அதுல இவனுக்கு எதுவும் நடப்பவும் முடியாது. இவனுக்கு போராட்டம் என்ன தெரியாது. இவங்க கூட போராட்டிக்கிறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் சந்தேகம்? கழக விதிமுறைகளுக்கு எதிராக நடந்ததாக உங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? இவனுங்களா? இவங்களுக்கு விதிமுறையும் கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கழகத்துக்கு எதிராக நடந்தாங்கன்னு இவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல விஜய் மேல எடுக்கணும், புஷி ஆனந்த் மேல எடுக்கணும், ஆதவர்ஜனா மேல எடுக்கணும், ஏன் ஒட்டுமொத்த தற்கொலைங்க மேலேயே எடுக்கணும். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் NDTVக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஆனா அதை கேமராவில ஆஃப் பண்ணிட்டு கொடுத்தாரு. என்ன பேசினாரு என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தற்கொலை கூட்டங்க. கண்டிப்பா அவங்க வந்து நல்ல தகவலே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரே கூப்பிட்டு கேட்டலாமே. நீங்க ஏன் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லன்னு கேக்குறீங்க? ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் தான் பஸ்.
டேய் லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. வரையறையற்ற இளைஞர்களை அனைவரையும் கெடுக்கிற முயற்சியில அவர் போயிட்டு இருக்காரு. அவரோட பேட்டியெல்லாம் எப்படி வெளில இட முடியும்? பூனை பாலை பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த பூனை உருட்டுறப்ப ஒரு சத்தமாவது கேட்பான். இவரு உருட்டிட்டு போறப்ப உருட்டல் தான் கேக்குது. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. என்ன உருட்டல்னா வெத்து உருட்டல். ஒண்ணுமே செஞ்சதில்ல. இவர் இன்னைக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் சிஎம் ஆவேன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிளை அமைப்பு கிடையாது, மாவட்ட அமைப்பு கிடையாது, மக்கள் தொண்டு கிடையாது. மக்களை சீரழிக்கிற திட்டங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸ்டைலா அப்படி ஆடுறேன்னு சொல்லி பறக்குறாரு. இங்க வா. ஐயா ராடுகாரப்பே. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. சொல்லுங்க, என்ன தப்பு பண்ண அந்த தம்பி? எந்த தப்பும் பண்ணலனா ஏன் அவன் போலீஸ பத்து ஓடணும்? ஓடனா ஆஸ் பண்ணுங்களா? கிரிக்கெட்ல பார பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க, ஃபுட்பால்ல கோல் போடுறதுக்கு ஓடுறாங்க. அவளை எல்லாம் பிடிப்பீங்களா? முட்டாள்தனமா பேசாதீங்க. அது அவர் இஷ்டமா. ஓடுவாரு, ஆடுவாரு, என்ன வேணாலும் செய்வாரு. ஏயா சும்மா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். போலீஸ் துரத்துறதுக்காக ஓடுனாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அவரை பிடிக்கிறதுக்காக உங்க போலீஸ் ஓடிச்ச போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லிருங்க, நான் அவர் தாமா பேசுவேன். தற்கொலை நான் இங்க வந்து வேணா வேணா இலவச வேணா வேணா வீட்டுல அவங்க அம்மா வாங்கிருப்பா அந்த பணத்தை. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அவங்க அம்மா வாங்கிருப்பா, வாங்கின்னு இருப்பா. இப்பவும் அதே மாதிரி அவன் மாசம் 1000 ரூபாய் காலேஜ்ல வாங்கிட்டு இருப்பா. வாங்காமலாம் இருக்க மாட்டான். தம்பிக்கு கிடைச்சிருக்கோம் எல்லாமே. லேப்டாப் வாங்கிருப்பா. ஒரு பொறுமை சொல்லுது, லேப்டாப் வாங்கிருப்பா. அதுல தளபதி படுத்தப்படு யாரும். அப்போ ஏட்டா நாங்க கஷ்டப்பட்டு புள்ள பார்த்து வச்சு நீ பேர் வைக்க. பிரதமர் மோடி மதுராந்தகம் வந்தபோது ஏன் எடப்பாடி பழனிசாமி பேரையோ அதிமுக பேரையோ சொல்லல? அதை வந்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அத்தனையும் பல்வேறு யூகங்கள், பல்வேறு விஷயங்களை அதை குறித்து சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் பல்வேறு மாநிலங்களில் திரும்ப திரும்ப இந்த ப்ரொபகேண்டாவுக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வயோதிகத்தின் காரணமாக அதை ஞாபகம் வச்சு சொல்றது அப்படிங்க. சுகாதாரத்துறையில தமிழ்நாடு மிக சிறந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மருத்துவ சுற்றுலா மையம் என்பது மிக சிறந்த பலனை தரும். நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசுகள், கோமாளிகள், கொலைகள் குறைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாலும் இதனால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விஜயோட அரசியல் எல்லாம் நாங்க அவர்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல. அவங்க சொல்ற ஸ்டைல நானே சொல்றேன், அவர்லாம் ஒரு ஆளே இல்ல. மோடி அவர்கள் வந்த போது மதுராந்தகத்துல லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது வந்து ஆர்கானிக்கான கூட்டம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? யாருமே வந்து அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. கோட் பாட்டில பாக்கெட்ல மறைக்கலாம், ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலாம்னு பாக்குறீங்க பாத்தியா? இட்ஸ் நாட். இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? அப்போ கட்சியை கலைச்சிட்டு தேட்டரா போய் பதாகைக்கு பால் ஊத்துங்கடா, மடக்கு ஊதிங்களா. சென்னை மேடவாக்கத்தில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள தாவேகா பேனரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற உள்ளது.
இதை முன்னிட்டு பிரதான சாலையை ஆக்கிரமித்து பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.